ஹாய்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9ல பிராக்டிகல் சொல்யூஷன்ஸ் செகண்ட் சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதேமாரி ரெகுலரா ஜிஎஸ்டிஆர் 9 பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி வீடியோஸ் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களோட ஃபினான்ஷியல்ஸ் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 8,00,000 ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஆடிட்டர் ஃபினான்ஷியல்ஸோ இல்லன்னா நீங்க இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 8,00,000 ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான டாக்ஸ் எல்லாமே நீங்க கரெக்ட்டா பே பண்ணியிருப்பீங்க. பட் ஆனா உங்களோ உங்களோட ஜிஎஸ்டிஆர் அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3B ஏதோ சம்திங்ல பார்த்தீங்கன்னா, நீங்க 10,00,000 ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படின்ற மாரி இந்த 2,00,000 பார்த்தீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இத எப்படி ரிப்போர்ட் பண்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வேர் த டர்னோவர் இஸ் எக்ஸிட் ரிப்போர்ட்டட் ஆன் த டாக்ஸ் இஸ் எக்ஸிட் பெய்ட் இன் ஜிஎஸ்டிஆர் 3B. அதாவது நீங்க ஜிஎஸ்டில டர்னோவர் நெறைய ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. அதே மாரி டாக்ஸும் எக்ஸிட்டா அதாவது நெறைய பே பண்ணிட்டீங்க. ஸோ இத என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்க ஃபினான்ஷியல்ஸ் முடிச்சுட்டு, which later on reducing next year. The turnover is excess paid by 2 lakhs and the excess paid CGST 5,000, SGST 5,000 reduced and adjusted in next financial year. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸஸாக பே பண்ண 2 லேக்ஸை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதோட டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸு, அதில் சிஜிஎஸ்டி 5,000, எஸ்ஜிஎஸ்டி 5,000. ஸோ இது நெக்ஸ்ட் இயர்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23, 24ல ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24, 25ல நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன இருக்கும், ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ஆஸ் பர் டேபிள் 4 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி படி வந்தோம். அதாவது ஜிஎஸ்டியில் என்ன டர்ன் ஓவர் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுபடி உங்களுக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கும். டர்ன் ஓவர், அதோட டேக்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் ஆகும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் கிரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ போட்டு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னும் போது நீங்கள் டேபிள் லெவல் யூஸ் பண்ணணும். போன சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டேபிள் 10 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா டேபிள் லெவல் யூஸ் பண்ணணும். டேபிள் லெவலில் போயிட்டு -2 lakhs அதுக்கான டேக்ஸ் மைனஸ் பண்ணி நீங்கள் போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல்ஸும் ப்ளஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணது எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இந்த டேபிள் 14ல போயிட்டு அதுக்கான டேக்ஸ் பேயபிள் அண்ட் பெய்டு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு இது பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் மைனஸ் போட்டிருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னும் போது நீங்கள் மைனஸில் போட்டுக்கலாம். இன்கேஸ் பே பண்ணலன்னு ப்ளஸில் போட்டு நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது என்ன பண்ணணும், இன்கேஸ் நீங்கள் மைனஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே பேபிளில் போட்டு பெய்டுன்னு சொல்லி டிஆர்சி 3.0 மூலயமா நீங்கள் பே பண்ணணும். இங்கே இதுதான் ப்ரொசீஜர். ஸோ போன சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸாக ரிப்போர்ட் பண்ணணுன்றபடி நம்ம பார்த்துருந்தோம். இன்கேஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது பார்த்துருந்தோம். இது எக்ஸஸ் ரிப்போர்ட்டை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இதோட இது. ஸோ இதே மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.